மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் தடுக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அவர் ராஜ்பவன்லயே வச்சுட்டு அங்கதான் அத்தனை 108 பத்தாது 118 வேணும் அப்படின்னு சொல்றத என்னுடைய இடத்துல நீங்க பேர் எழுதி கொண்டு வந்து நிறுத்தினாத்தான் நான் அனுமதிப்பேன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வேறு எந்த கட்சியாவது வந்து கேட்டாங்களா நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு? திராவிட முன்னேற்ற கழகமும் கேட்கவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கேட்கவில்லை. அப்போ வேறு யாருமே கேட்காத பட்சத்தில் இங்கதான் மத்திய அரசு தன்னுடைய திருவிளையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்ற எல்லா கட்சிகளுக்குமே ஆளுநருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜெயிச்ச தமிழக வெற்றி கழகம் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க? அவங்க இது ஆளுநர்கிட்ட எதுவுமே ஒரு அதிகாரப்பூர்வமாக எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? மக்கள் பவன் என்று இன்றைக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிற ராஜ்பவன்ல கொண்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜனநாயக கடமை அல்ல, அது அப்படி கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. நீங்க வந்து ஃப்ளோர்ல தான் நிரூபிக்கணும். அங்க நிரூபிக்க முடியலன்னா வெற்றி பெறவில்லை என்று அர்த்தம் போட்டு அடுத்த கட்சியை நீ கூப்பிடலாம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர போறாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏடிஎம்கே தன்னுடைய கட்சியில சிதறல் ஏற்பட்டும் கூவத்தூர்ல நடந்தது பாருங்க. அது போல இன்றைக்கு தனியா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே இங்க கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரொம்ப பட்டு எந்திரிச்சு இன்றைக்கு இந்த நிலையில தேய்ச்சி வந்திருக்கிறார் விஜய். ஆனா இந்த ஜனநாயகத்துல மக்களே முதன்மையானவர்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழக வெற்றி கழகம் 108 சீட் வாங்கி ஜெயிச்சாங்க. இன்னும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதை பற்றிலாம் பேசுறதுக்காக வழக்கறிஞர் சாந்தகுமார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். தமிழக தேர்தல் களம் ஒரு மிகவும் பரபரப்பாக நடந்து முடிஞ்சு இப்போ வர தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஆளுநர் வந்து 118 அந்த பெரும்பான்மை நீங்கள் காட்டுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பதவி ஏற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருக்காங்க. இன்னும் அங்கே பெரும்பான்மை கிடைக்காம இருக்கு. இப்போ என்னதான் பிரச்சனை? இவரை முதல்வராக விடாமல் யார் தடுக்கிறது? மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் தடுக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு அவர் கையிலே இருக்கிறது. ஆனால் அவர் ராஜ்பவன்லயே வச்சுட்டு அங்கதான் அத்தனை 108 பத்தாது 118 வேணும் அப்படின்னு சொல்றத என்னுடைய இடத்துல நீங்க பேர் எழுதி கொண்டு வந்து நிறுத்தினாத்தான் நான் அனுமதிப்பேன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப அவர் அதுதானே சொல்றாரு. நீங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து 5 பேர் வந்தாயிற்று. அப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 108 5 113 ஆச்சு. இப்ப சிபிஐ, சிபிஎம், விசிகா 3 கட்சிகளும் சேர்ந்து வருகிற பொழுது 6 எண்ணிக்கை கூடுகிறது. அப்போ 113 + 6 அப்படின்னு போட்டீங்கன்னா 19 வருதா சார்? அப்போ மெஜாரிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நான் வந்து ஏன் ராஜ்பவன்ல போடணும்? தட் இஸ் நாட் த ஃப்ளோர். ஐ ஷுட் prove my majority only in the floor of the assembly. அதுதானே விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த பல வழக்குகளில இது பற்றி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நீங்க ராஜ்பவனுக்கு போகிற பொழுது நீங்க கணக்குல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்களது பெருவாரியான வாக்குகளை பெற்று வென்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நிற்கிறது. அதாவது விருப்பு வெறுப்பன்றி ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான முழு தகுதியும் பெற்றிருக்கிறது. எனவே அவர் போய் கொடுக்கிறார், விஜய் கொண்டு போய் கொடுக்கிறாரு ஒரு லிஸ்ட கொடுத்து, அல்லது எங்களை வந்து நீங்க அழைக்கணும், நாங்க வந்து ஆட்சி பதவி ஏற்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேப்பரை திருப்பி கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய பெரும்பான்மையை என்னிடம் நீங்க நிரூபிங்க, அப்புறமா தான் நான் அசம்பிளியை கூப்பிடுவேன் அல்லது கூட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் கவர்னருக்கு இல்லை. இது வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில இருந்து ஆரம்பிச்சு வரிசையாக பல வழக்குகளிலே இது பற்றி பேசி இருக்கிறார்கள். இப்ப அது ஒரு பாயிண்ட் வைங்க. தி செகண்ட் பாயிண்ட் இஸ், வேறு எந்த கட்சியாவது வந்து கேட்டாங்களா நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு? திராவிட முன்னேற்ற கழகமும் கேட்கவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கேட்கவில்லை. அப்போ வேறு யாருமே கேட்காத பட்சத்தில் ஒரே ஒரு கட்சியாக பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய டிவிகேவை கூப்பிட வேண்டிய கட்டாயத்திலே கவர்னர் இருக்கிறார்.
இங்கதான் மத்திய அரசு தன்னுடைய திருவிளையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாஜக பின்னாடி இருந்து நான் அழுத்தம் ஒரு கொடுக்குறாங்கன்ற சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா, அதாவது எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று நினைக்கிற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி இருப்பதனால்தான் இன்றைக்கு தாவேகாவை பதவியேற்க அனுமதி மறுக்கிறது. அதற்கு கவர்னரை துணைக்கு அழைத்திருக்கிறது. அவங்களுடைய ஸ்டூஜ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படி சொல்லுவதற்கான அதிகாரம் இவருக்கு இருக்கா சார்? அதை சொல்லுங்க சார் முதல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடியும் தனிப்பெரும்பான்மையோடு நிறைய மாநிலங்கள்ல நடந்திருக்கு, ஆட்சி அமைச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சொல்றது விஜய் அவர்கள் 108 நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், கூட்டணி கட்சியோட நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுனால தான் அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியை கூட்டிட்டு வாங்க, 118 காட்டுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை பதவிக்கு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் தரப்பு சொல்றாங்க. காட்டணும். மக்கள் பவன் என்று இன்றைக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிற ராஜ்பவன்ல கொண்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜனநாயக கடமை அல்ல. அது அப்படி கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி அசம்பிளி அப்படிங்கிறது தான் நம்முடைய தீர்ப்புகள் அனைத்தும் ஒன்று எல்லா தீர்ப்புகளையும் இதுதான் சொல்லியிருக்கு. கவர்னருக்கு அதுக்கு மேல பவரே கிடையாது சார். அவர் எப்படி அந்த மாதிரி தவறாக சொல்ல முடியும்? வந்தா வணக்கம் சொல்லிட்டு நீ இதை கொடுத்துட்டு போன, அது கூட நீ இப்ப மெஜாரிட்டியை கொண்டு வந்து இங்க காட்டுன, நீ என்ன சட்டமன்றமா நடத்துற மக்கள் பவனத்துல? அது இல்ல. அப்படி இருக்கும்போது கவர்னர் தன்னுடைய கடமையை 164 part 2 அடிப்படையில நீங்க ஃப்ளோர்ல தான் நிரூபிக்கணும். அங்க நிரூபிக்க முடியலன்னா வெற்றி பெறவில்லை என்று அர்த்தம் போட்டு அடுத்த கட்சியை நீ கூப்பிடலாம். அடுத்த கட்சியை கூப்பிடுறதுக்கு யாருமே வரலையே சார். இதுல 2 மெஜாரிட்டி கட்சிகளும் வரல. காங்கிரஸ் ஏற்கனவே 5 பேர் இங்கே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியாச்சு. 6 பேர் சிபிஐ, சிபிஎம் அண்ட் பிசிகே 3 கட்சிகளும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இவருக்கு என்ன இந்த வேலைன்னு கேட்கிறேன் நான். இல்ல, இப்ப காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா வந்துட்டாங்க. ஆனா இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஐ, சிபிஎம் வரல. அவங்களுக்கு அழுத்தம் திமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இன்னும் யாரும் வெளியேற வேணாம், அவசரப்பட வேணாம் அப்படின்னு. அல்லது விசிகேவோ நீங்க யார் வர வேண்டும் என்று நினைப்பார்கள் சொல்லுங்க. இன்றைய நிலையில பாரதிய ஜனதா கட்சி பின்னே இருந்து நுழைந்து நம்மை ஆட்டுவிக்க நினைக்கிறது. எனவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த 3 கட்சிகளுடைய மிக முக்கியமான கடமையாக இன்றைக்கு இருக்கிறது. பேசாம யாரும் வர முடியாதுல்ல சார். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நின்று இருக்கிறோம். யாரு? 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் அதுல நிக்கிறாங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ். இவ்வளவு 25 வருட கால உறவை முறித்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பாசிச சக்தியான பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இதுல இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்ற மாதிரினா அப்படி இல்லையே. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இல்லையே, அந்த மாதிரி நிலைமையில இல்லையே. மாண்புமை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். முதலில் அவர் ஆட்சி அமைத்து அதை பழகுவதற்கு ஒரு 6 மாசம் ஆகணும். அந்த 6 மாசம் டைம்ல நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறமா பேசலாம். எவ்வளவு ஜென்ட்லா அதை சொல்லியிருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அதை கட்டாயமா நீங்க கொடுக்கணும், காலை உணவு இந்த திட்டத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வரலைங்கிறது கிளியர் கட் ஆயிடுச்சா? இந்த கட்சிகள் எல்லாம் இங்க சேர்ந்தாச்சா சார்? இப்போ ஏறத்தாழ நீங்க பாருங்க, கட்டாயமா அதுதான் நடக்க போகுது. அப்ப இவங்க ஏடிஎம்கே என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம்கே தன்னுடைய கட்சியில சிதறல் ஏற்பட்டும். கூவத்தூர்ல நடந்தது பாருங்க. அது போல இன்றைக்கு தனியா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே இங்க கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் மத்தியில வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் பாருங்கள் என்று சொல்லுவதற்கு தயாராக இல்லை. யாருமே வராத போது உனக்கு யாரையா அந்த பன்னாட்டு கொடுத்தது? அதாவது இந்த விதமான பவர், நான் சொல்றது கோயம்புத்தூர் பாஷையில பன்னாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பவர் யார் உனக்கு கொடுத்தது? நீ சட்டமன்றத்திலே நிரூபிக்க வேண்டிய பெரும்பான்மையை மக்கள் பவன் என்று அழைக்கக்கூடிய ராஜ்பவன்ல நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? ரைட்டோ ராங்கோ, 2 வருஷம் தான் கட்சி வந்தது இல்லையோ, அதெல்லாம் கணக்கே கிடையாது. இன்றைக்கு விஜய் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார். 108 கைவசம் இருக்கிறது. அப்ப மிச்ச கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்க கூட நிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ டைம் கொடு, இத்தனாம் தேதிக்குள்ள நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்கணும். இன்னைக்கு காலையில அவர் மனு கொடுத்தாரு, படிச்சுட்டு அதை திருப்பி கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அப்ப நீங்க எத்தனை நாளைக்குள்ள உங்களால உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்டு இருக்க வேண்டும்.
அதை தாண்டி நின்று நீ இங்க கூட அந்த பெரும்பான்மையை நிறுத்தி காட்டுன்னு சொல்லுவது அவலம், ஜனநாயகத்திற்கு விரோதமானது. கமல் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார், இது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேதம், அரசியல் சாசனத்திற்கு எதிராக நடைபெறுகிற ஒரு சம்பவம் அப்படின்னு எல்லாம் கமல் ரொம்ப அழகா சுட்டி காட்டியிருந்தாரு. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. மேம், ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்க முடியாது. அதாவது இப்ப காங்கிரஸ் வந்து ஆளுநருக்கு எதிராக பேசுறாங்க, மற்ற எல்லா கட்சிகளுக்குமே ஆளுநருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜெயிச்ச தமிழக வெற்றிக் கழகம் ஏன் இன்னும் அமைதியா இருக்காங்க? அவங்க இது ஆளுநர்கிட்ட எதுவுமே ஒரு அதிகாரப்பூர்வமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்கன்னா, அரசியல் அனுபவம் என்னமே ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப பட்டு எந்திரிச்சு இன்றைக்கு இந்த நிலையில தேய்ச்சு வந்திருக்கிறார் விஜய். விஜய்க்கு கூட முழுமையான அரசியல் தெரியும் என்று என்னாலே சொல்ல முடியவில்லை. என்னுடைய கருத்து கொண்டும் பெருசா வெயிட்டேஜ் கிடையாது என்றாலும் கூட அவருக்குமே அனுபவம் குறைவு, எப்படி பேசுவது என்று தெரியவில்லை. இப்ப ஒருவேளை நாளைக்கு சிபிஐ, சிபிஎம், விசிகே 3 அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட கவர்னர் தன்னுடைய மக்கள் பவன்ல நிரூபிக்க சொல்லி கொண்டு வருவாரா? அத்தனை பேரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க, லைன் அப் தம் அப்படின்னு சொல்லுவாரா சார்? அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? அதுக்கு என்ன காரணத்தினால இழுத்தடிக்கிறாங்க? அப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய பாஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு, எப்பவுமே இது நடந்துட்டு இருக்கிறது தானே சார், பல இடங்கள்ல நாமளும் பார்த்துட்டோம். இப்ப ஒருவேளை காங்கிரஸ் வராம பாமக இந்த என்டிஏ கூட்டணில இருந்து யாரா வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு கொடுத்து வந்திருப்பாங்களோ ஒருவேளை? இல்ல இப்ப ஏற்கனவே ஃபோர்ஸ் சார், இது ஒரு ஜனநாயக ரீதியாக தங்களை மோல்டு பண்ணி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைந்து இப்ப சிபிஐயோ சிபிஎம்மோ பேசாம முடிவெடுக்க முடியாது. இது ஒரு நபர் கட்சி அல்ல. இந்த கட்சிகள் எல்லாம் பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகள் கடந்த கட்சி. சிபிஐ எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்போ இவங்க யோசிச்சுதான் முடிவெடுக்க முடியும், கமிட்டியில வச்சுதான் பேச முடியும். கமிட்டியை கூட்டியிருக்காங்க, பேசுறாங்க. அவங்களும் அப்படித்தான். சிபிஎம்மும் எவ்வளவு நாளத்திய கட்சி, எவ்வளவு காலம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். இவங்கெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கட்சியை கூட்டி மெஜாரிட்டி ஒப்பீனியனை பெற்ற பிறகுதான் அந்த கடிதாசிய, அதாவது நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஆட்சி அமைக்கிறதுல, எங்களுக்கு வேற எந்த கோரிக்கையும் இல்லை, எங்களுக்கு இந்த துறைகள் எங்களுக்கு ஒதுக்கப்படும், கேட்கக்கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு இந்த துறைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கலாம். அது எப்ப முடியும்னா, கமிட்டி மீட்டிங்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஆஸ் ஆஃப் நவ், அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதானே கொடுப்பாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? கவர்னருக்கு என்ன இந்த கவலைன்னு கேட்கிறேன். இல்ல RN ரவி இருந்த வரைக்கும் அரசாங்கம் செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தையே பேரலல் கவர்மெண்ட் அவர் நடத்திட்டு இருந்தாரு. காலையில ஒரு திருவிழா நடக்கும், சாயங்காலம் ஒரு மீட்டிங் நடக்கும், நினைச்சவங்களுக்கெல்லாம் பட்டங்கள் கொடுப்பாரு, பரிசுகள் கொடுப்பாரு. அந்த மாதிரி அதனுடைய முன்னோடின்னு சொல்ல முடியாது, அவர் முன்னோடி, இது பின்னோடி இது மாதிரி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் இப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுல இருந்து திமுக தொண்டர்கள் இருந்து கட்சி தலைவர் வரைக்கும் பலருமே காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அவங்க துரோகிகள், இப்படி பண்ணக்கூடாது, அவங்களுடைய கஷ்ட காலத்துல நாங்க கூட இருந்திருக்கோம் அப்படின்ற துரோகின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. இப்ப விசிக, சிபிஐ இவங்களும் வெளியேறினா இவங்களையும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களா திமுகவினர்? பயன்படுத்தினா என்ன சார்? பயன்படுத்தினா என்னன்னு கேட்கிறேன். இது மனசுல தோணும், ஐயோ நம்ம கூட இருந்தாங்களே இவ்வளவு நாள், இப்ப போய் அங்க சேர்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அதே அரசியல் அனுபவம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களாகட்டும் அல்லது விசிக மற்ற கட்சிகளின் தலைவர்களாகட்டும், ஜனநாயகம் தழைக்க வேண்டுமா இல்ல பாசிசத்துக்கு கதவு திறந்து விட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சுதான் சார் பார்ப்பாங்க. அறிவாளிகள் சார் இவங்க எல்லாருமே. தனக்கு என்பதை தாண்டி நாட்டிற்கு என்று நினைக்கிற சிந்தனை வருமானால் இந்த துரோகி அப்படிங்கிற பேச்செல்லாம் வர தேவையே இல்லை. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஓகே மேம், இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப என்னவா இருக்கும்? ஏன்னா இப்பவும் திரும்ப டைமிங் கேட்டிருக்காங்க அவங்க, நீங்க கொண்டு வந்து நிரூபிங்க அதுக்கப்புறம் தரேன் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை எப்ப சால்வ் ஆகும்? நிரூபிக்க வேண்டிய சார், பக்கத்துல செங்கோட்டையன் நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும் ஃப்ளோர்ல தான் இதை காட்ட முடியும், என்னுடைய மெஜாரிட்டியை காட்ட முடியும் என்பது தெரிந்தே கூட அவர் நிக்கிறாருன்னா பொறுமையா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த முடிவை எடுப்பது யார், எதனால அனுப்புறாங்க என்னன்னு பார்த்துட்டு, சோ இது கூட வெளியிருக்கிற கட்சிகளுக்கு கொடுக்கிற அழைப்பாக கூட இருக்கலாம். இந்த நிலையில நான் நிக்கணுமா இல்ல இதை விட்டு வா அப்படின்னு ஒரு கேள்வியா கூட இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா அப்படிதான் நான் பாக்குறேங்க இத. அதனால இத துரோகின்னு சொல்றதில்ல சார், அரசியல்லையும்
நான் என்ன சொல்றேன், யுத்தத்திலையும் காதல்ல மட்டும் இல்ல, அரசியல்லையும் இந்த துரோகம்ங்கிறதெல்லாம் வார்த்தைகள் கடந்து போய் விட்டது. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லாத ஒரு நாடு கிடையாது. எல்லா துறைகளிலும் முன்னேறி நிற்கிற, பட்ஜெட்டுக்கு உரிய பண ஒதுக்கீடு மத்தியிலிருந்து வராத போதும் கூட பல திட்டங்களை முன்னறிவித்து, உண்மையிலேயே நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் அவர்கள் ரொம்ப அருமையா வேலை செஞ்சிருக்கார். மக்கள் அதை காட்டிலும் விசிலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது இயல்பானது. ஏன்னா அரசியல் மையப்படாத ஒருவர், ஒரு சினிமா துறையை சார்ந்த பிரபலம், அவர் யாருக்கு பிடிக்காது? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க பிடிக்காதா? சிபிஐ இருக்கிறவங்களுக்கு சிபிஎம் அவருடைய நடிப்பு பிடிக்கும், அவருடைய துருதுருப்பு பிடிக்கும், அவர் எடுக்கிற படம் பிடிக்கும். அதுக்காக அரசியல் முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியுமா? வந்திருக்கக்கூடிய அத்தனை கேடர்ஸும், நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பெண்கள் எல்லாம் பேசின இன்டர்வியூ நீங்க பாத்தீங்க. எனக்கு கூட கேட்கும் போது ஐயோ இப்படியுமா பேசுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். சோ தெரியாது, இன்னைக்கு களத்துல இறங்கட்டும் சார். மீன் குஞ்சை நீந்த விடுங்கள், நீந்தி பழகட்டும். அதனால இதையெல்லாம் துரோகமா பார்க்க கூடாது. அப்படி சொல்லுகிற சொல்லாடல் கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன். நேற்று இரவுல இருந்து ஒரு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது, நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றும் சேர போறாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல? சார் அப்படி இருக்குமானால் முதல்வர் அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாரு? அவங்களுக்கு டைம் கொடுப்போம், 6 மாசம் வரைக்கும் அவங்க ஆட்சி அமைத்து வேலை செய்யறதுக்கான அதை கொடுப்போம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நாங்க. என்ன கிளியர் கட் அப்படின்னு சேர்றதுக்காகவா சார்? அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? அவர் இருக்கக்கூடாது, நாங்க வேற கட்சியோட சேருவோம், திராவிட கட்சிகள் தான் வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லல சார். ஏன்னா அவருக்கு திராவிடம் வேண்டும் தான், திராவிட நாடு வெல்லட்டும் என்றுதான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் யாரோட கூட்டு சேர்ந்து சார்? பிஜேபியோட கூட்டு சேர்ந்த நபர்களோடவா சேருவாங்க? ஐ டோன்ட் திங்க் சோ சார். அவங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி உள்ள கேடர்ஸ் உள்ள ஒரு பார்ட்டின்னு நான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல தவறுகள்லாம் இருக்கு, எந்த கட்சியில இல்ல சொல்லுங்க? ஏடிஎம்கே ஆட்சியில இல்லையா? டிஎம்கே ஆட்சியில இல்லையா? இல்ல காங்கிரஸ் இருந்த போது கூட நான் சொல்றேன், ஏதாவது ஒரு குற்றம் குறைன்னு இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நின்றுதான் பார்க்கிற பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனுடைய தலைமை அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. நான் மக்கள் தீர்ப்பை நான் மதிக்கிறேன், அவங்க ஆளட்டும், அனுபவம் பெறட்டும், அப்புறமா நாங்க கேள்வி கேட்கறத வச்சுக்கிறோம். என்ன ஒரு மெச்சூர்டு, ஒரு பொறுப்பான சிந்தனையோட முன்னாள் முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. சோ இதெல்லாம் சாத்தியமே இல்லை சார். ஏடிஎம்கேவும் டிஎம்கேயும் சேர்ந்துருமா சார்? நீங்க சொல்லுங்க. பாண்டவர்களாக வரலாறு கிடையாது. என்ன அதுவும் கொள்கையுடையவர்களாக பாண்டவர்கள் இருக்கிற பொழுது அப்படி போய் இணைய போவதில்லை. சொல்லுங்க. அதனால இதெல்லாம் சும்மா யாரோ 2 பேர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 மாசம்ன்றது தாவைக்கு ஒரு செக் பாயிண்ட்னு எடுத்துக்கலாமா நாம? இல்ல, இப்ப தாவைக்கா வரலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கம்யூனிஸ்டுகள் மெஜாரிட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் ஆட்சி அமைச்சிடுறாங்க. கற்பனையிலேயாவது பார்ப்போமே, அப்படி ஆட்சி அமைச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் எதிராக வந்துருவாங்களா? என்ன சார் இது? என்னன்னா ஆட்சியை பற்றி தெரியாதவர்கள் முதலாக ஆட்சிக்கு வருகிறார்கள். தெரிஞ்சவங்க வந்தாலே கூட a seasoned politician will say that let us wait for the 6 months, the next 6 months அப்படின்னு கேட்பாங்க. அதைத்தான் முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இந்த 6 மாசத்துக்கு பிறகு, ஏன்னா இப்ப ஆதரவு தரதுமே காங்கிரஸ் இவங்களோட கூட்டணியில் இருக்கவங்க தான், ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சிட்டு மறு தேர்தல் கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? விரும்புவதில்லை சார். எவ்வளவு பணம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு நாள் திட்டமிடல், எவ்வளவு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையின் பக்கத்திலே விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக கடமையாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு எதிராக இவங்க நல்லா சேர்ந்து இன்னொரு தேர்தலை கொண்டு வர முடியுமா சார்? சொல்லுங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லை சார். That is not possible. That is violation of democratic rights of each and every individual of India. அப்படிதான் நான் பார்க்கிறேன் அதை. ஓகே மேம், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு 2 நாட்கள அரசியல் கிழமை, யார் வருவா அப்படின்ற மாதிரி குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு. தமிழக மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பாருங்க, டிவி காலையில போட்டா சாயங்காலம் வரைக்கும் ஆஃப் பண்றது கிடையாது. அப்படி ஆயி போச்சு மக்கள். அடுத்தடுத்த பிரேக்கிங் வந்துட்டே இருக்கு. என்ன நடக்குமோ சார், வரட்டும் சார். நான் என்ன சொல்றேன், அவருக்கு அனுபவம் இல்லைங்கிறதுல நான் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதை சொல்லத்தான் விரும்புகிறேன். ஆனா அனுபவம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த 6 மாதங்கள் கொடுக்கும் என்றால்
அவரும் கொஞ்சம் முழிச்சிட்டு யாரை யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யார் யாரை ஒதுக்கி வைக்கணும், எப்படி வேலை வாங்கணும், எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்த போது கஜானா காலி, நீங்க மறந்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய சதியில் இருந்தெல்லாம் மீண்டெழுந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலேயே இந்த காலை உணவு திட்டம், நானும் முதல்வராவேன் திட்டம், நிறைய திட்டங்கள் சார். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு சகலத்தையும் யோசிக்கும் போது நிறைய வேலைகள் அவங்க செஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் மக்கள் வந்து விசிலை தேர்ந்தெடுத்தார்கள். அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். அரசியல் கவர்ச்சியை விட திரைத்துறை கவர்ச்சி என்பது ரொம்ப அதிகமா தான் இருந்திருக்கும். அதனால அவங்க அனுபவம் பெறட்டும் சார். இந்த கஜானா வச்சு எப்படி முதல்வர் ஐயா இவ்வளவு நாள் ஓட்டினாரு ஸ்டாலின் சாரு அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க சார். எந்த தலைகள் எல்லாம் சரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கல்ல இந்த தேர்தல்ல. நிச்சயமா உண்மைதானே? தலைகளே அப்படி அதெல்லாம் இருக்கும்போது இப்ப உடனடியெல்லாம் யாரும் எலெக்ஷன் வைக்க முடியாது. அப்படி மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அரசாங்கம் இருக்க முடியும். இப்ப மக்கள் விருப்பத்தோடு விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆட்சி அவர் தான் பண்ணுவாரு, அவர் தான் முதல்வர். அதற்கு வழிவகுக்க வேண்டிய கேட் கீப்பர் வேலையை தான் ராஜ்பவன் செய்யணும். மக்கள் பவன்ல இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? he can't put a barricade against him. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடந்தே தான் தீரணும். இன் கேஸ் இப் விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட் போனாருன்னு வைங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும்? எஸ்ஆர் பொம்மை கேஸை பார்த்தையா, அதுலயே வரிசையா ஒவ்வொன்றும் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் என்ன, எது செய்யக்கூடாது, உன்னுடைய சுதந்திரம் ஃப்ரீடம், எனக்கு நான் பெரிய அதிகாரம் அடிச்சேன்னு சொல்றையே, நான் என் கைத்தடியை சுத்தினா அது மூக்கு நுனியை முட்டை அது வரைக்கும் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் உன்னோடது. உனக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிகளின் படிதான் இன்றைய ஆளுநர் தன்னுடைய தீர்ப்பை தர வேண்டும். தர மறுத்தால் இருக்கவே இருக்குது உச்ச நீதிமன்றம். இல்லைன்னா மக்கள் மன்றத்துல நல்லா வாங்கி கட்டிட்டு போவாங்க. அவ்வளவுதான். இப்ப வர பாஜக பத்தி பெரிய அளவில் எங்குமே தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வந்து விமர்சிக்கவே இல்லை. இப்ப கூட அமைதியாக தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ப்ரெஷர் வர வர இவங்க வாய் திறந்து விமர்சிப்பாங்களா, இல்லை இணங்கிதான் போவாங்களா பாஜகவுக்கு? சார் அது விஜய்க்கும் அவங்க கட்சியினருக்கு தான் தெரியும். ஆனால் இப்போது அவர் கடைபிடிக்கிற அமைதியான நிலைப்பாட்டை தான் ஆட்சி பொறுப்பிலே ஆட்சி பொறுப்பினை ஏற்கிற வரை அவர் மெயின்டைன் பண்ணணும். பேசி எதையாவது உளறி கொட்டிடக்கூடாதுன்னு நிறைய பெண்கள்லாம் நினைக்கிறாங்க. அமைதி நல்லதுன்னு சொல்ல வரீங்க. அதை தாண்டியும் சட்டம் தானே சார் நிக்கும். அவர் பேசினாலோ பேசாட்டியோ சட்டம் தானே நிக்கும். சட்டப்படி வந்து அவர் நமக்கு வழிவிடணும். யாரு? கவர்னர். இவங்களை நீ வந்து சட்டமன்றத்துல நீ உன்னுடைய எண்ணிக்கையை பெரும்பான்மையை நிலைநாட்டுன்னு தான் சொல்லணும். அதுதானே நடக்கும். அதனால அமைதியா இருப்பது நல்லது சார். ஏமாந்து 1-2 வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அப்படியே டைவர்ட் ஆகும் இஷ்யூ. கொஞ்சம் எல்லாம் வேண்டிப்போம். விஜய் சார் வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசாம இருக்கட்டும், நியாயத்துக்காக நிக்கிறதுனால தைரியமா நிக்கட்டும். இதுக்கு முன்னாடி இருந்த போது நாம் விஜயை பார்த்தது வேறு விதமானது. ஒவ்வொருக்கு நீங்க ஒரு கட்சியா இருப்பீங்க, நான் ஒரு கட்சியா இருப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது மக்களது பெரும்பான்மை பெற்று ஆட்சி பொறுப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரே தலைவனாகத்தான் இன்றைக்கு விஜய் இருக்கிறார். அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகளாக இருந்த மற்ற கட்சிகளும் கூட 4 கட்சிகளும் இன்றைக்கு வெளியே வந்து வி சப்போர்ட் விஜய்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எனவே அது நடக்கும் சார், நடக்கும். நான் நிச்சயமா நடக்கும் நினைக்கிறேன். நடக்கலைன்னா உச்ச நீதிமன்றம் போய் திரும்பி வருமா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் உச்ச நீதிமன்றம் போய் தான் வென்றெடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதை செய்ய யாரும் தயங்க கூடாது. ஆனா இந்த ஜனநாயகத்துல மக்களே முதன்மையானவர்கள், மக்கள் தான் பெரும்பான்மையினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால மக்கள் தீர்ப்பை மதித்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சட்டமன்றத்திலே அந்த தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க இது செய்ய தவறினால் அவர் வந்து கவர்னர் இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாத மனுஷன் சார். ஐம் சோ சாரி டு சே திஸ். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.